வணக்கம் தமிழ் சொந்தங்களே, விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒயிட் லெகான் கோழி இனங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். உலக லெவலில் அதிக லெவலில் முட்டையிடக்கூடிய ஒரு முக்கியமான கோழி இனங்கள்லாங்க இந்த ஒயிட் லெகான் கோழி இனங்கள். இந்த கோழி இனங்களுக்கு பின்னாடி எத்தனையோ வகையான சிறப்புகள் இருக்குங்க. அந்த சிறப்புகள் எல்லாமே நம்ம இந்த காணொலி வாயில பார்க்க போகிறோங்க. இந்த ஒயிட் லெகான் கோழி இனங்களோட பூர்வீகம் எதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்டாலி தாங்க. தங்கள் நாட்டோட உணவு தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக அமெரிக்கா 1950கள் கிட்ட இந்த ஒயிட் லெகான் கோழி இனங்களை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு ஆய்வுகள் பண்ணி நிறைய வகையான இனங்கள் உருவாக்குனாங்கன்னே சொல்லலாங்க. இந்த லெகான் இனத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 17 வகைகள் இருக்குங்க. இதில் இந்த ஒயிட் லெகான் ஒற்றை கொண்டை வகை மட்டும் தாங்க ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. உலக லெவலில் இந்த இனங்கள் நிறைய நபர்களால் விரும்பி வாங்கப்படுது. பொதுவாக பார்த்தீங்கன்னா மக்கள் மட்டும் இல்லாமல் இந்த ஆய்வு பண்ணுறவங்களும் இந்த கோழி இனங்களை பெரிய லெவலில் வாங்குவாங்க. ஏன் இவங்களாம் வாங்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த இனங்கள்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா உலக லெவலில் எத்தனையோ வகையான வீரிய ரக இனங்களை உருவாக்கியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனையோ வகையான கோழி இனங்களை சொல்லுவோம் வீரிய ரக நாட்டுக்கோழி இனங்கள்னு. அந்த மாதிரி கோழி இனங்களை உருவாக்குறதுக்கு இந்த கோழி இனங்கள்லாம் கிராஸ் பண்ணுவாங்க. அதே போல் லேயர் இன கோழிகள், அதாவது முட்டைக்காகவே பெயர் போனது இதுதாங்க இந்த லேயர் கோழி இனங்கள். இந்த இனங்களை உருவாக்குறதுக்கும் இந்த ஒயிட் லெகானை பயன்படுத்துகிறாங்க. இந்த ஒயிட் லெகானோட கொண்டையோட அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒற்றை கொண்டை தாங்க இருக்கும். இது கீழே பார்த்தீங்கன்னா நான் விரிவுபடுத்தி வண்ணப்படங்களில் காட்டியிருக்கேன். அதே போல் பார்த்தீங்கன்னா கால்கள் பார்த்தீங்கன்னா நடுத்தர உயர கால்கள் கொண்டதாக இருக்குங்க. முழுக்க பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறமாக தான் இருக்கும். அதே போல் இந்த கோழி இனங்களை வெள்ளை இறகு கோழி இனங்கள்னு நிறைய நபர்கள் சொல்லுவாங்க. இந்த கோழி இனங்கள் எந்த லெவலுக்கு வெள்ளையாக இருக்கோ அதே போல் இதோட முட்டைகளும் பார்த்தீங்கன்னா அதே போல் தாங்க வெள்ளையாக இருக்கும். இந்த இனங்கள் முட்டையிட ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4லேருந்து 5 மாதங்களில் முட்டையிடுங்க. அதாவது 120லேருந்து 150 நாட்களில் முட்டையிடும். ஆரம்ப கட்டத்தில் உருவான லெகான் கோழி இனங்கள் 180லேருந்து 210 நாட்கள் முட்டையிடுவாங்க. அது காலப்போக்கில் நிறைய வகையான தன்மைகள் மாதிரி இந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா முட்டையிடக்கூடிய இனங்களை உருவாக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு எவ்வளோ முட்டைகள் இடம்னு கேட்டிங்கன்னா 250லேருந்து 300 முட்டைகள் வரைக்கும் இடக்கூடிய தன்மை கொண்டதுங்க. முட்டையோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 47லேருந்து 55 கிராம் வரைக்கும் இருக்கும். இந்த இனங்களோட கோழிகளோட வெயிட் அதிகபட்ச வெயிட் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 2.4 கிலோ வரைக்கும் வருங்க. இதே சேவலோட வெயிட் பார்த்தீங்கன்னா 2.3லேருந்து 2.7 கிலோ வரைக்கும் அதிகபட்ச வெயிட்டை எட்டக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இந்த இனங்களை பற்றி நிறைய வகையான தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். இது போன்ற தகவல்கள் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.